வணக்கம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் நான் ஃபுல் வீடியோ போடாமல் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வந்து இப்போ டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸி தால் பண்ணணும்னா நம்ம வந்து முதல்ல பாசிப்பருப்பு தான் வேக வைக்கணும். அதுக்கு வேக வைக்கும் போதே நீங்கள் வந்து பூண்டு, இஞ்சி எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் வேறு சின்ன பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம், சோம்பு இதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பூண்டு பல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு வந்து பருப்பில் போடவே இல்லை, இதில் தான் போடுறேன். போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரம் வேணும் இல்லையா, அதுக்கு மிளகாத்தூள் தான் போடணும். நல்லா போட்டு நல்லா இந்த ஒரு மாதிரி சிவப்பு கலரில் வரணும். அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்து தாலில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. கொட்டிட்டு ஓரளவுக்கு லைட்டாக சிம்மில் வச்சே லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்து ஜீரா ரைஸு இல்லைன்னா வந்து சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.